மண்டே அதுமா மீன் பண்ணலான்னு மீன் சொன்னாங்க. ஸோ ஃபிஷ் வாங்கிச்சு. சங்கரா மீன் தான் இன்றைக்கி நம்மளுக்கு கிடச்சிது. நல்லா ஃப்ளெஷியாக இருக்குது. உலகத்தில் மீன் குழம்பு வைக்கிறதாங்க ரொம்பவே ஈஸி. இவ்வளோ தான் நம்ம யூஸ் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட்டு. சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, ஒரே ஒரு கருவேப்பிலை போட்டு டர்பூர் பண்ணக்கூடாது. டர் மட்டும் தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு கடாய் நல்லா காஞ்ச அப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் மட்டும்தாங்க ஊற்றணும். அப்புறம் நம்ம வீட்டில் செஞ்ச அது என்னது வடவம் போட்டு இந்த அளவுக்கு நல்லா பொரியணும். நொற மாதிரி வரும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம் பேஸ்ட்டை போட்டுக்கலாம். அப்புறம் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். 2 ஃப்ரை. அப்புறம் ஒரே ஒரு தக்காளி போட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிடலாம். இந்த அளவுக்கு ப்ரௌனிஷாக வந்த அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், இந்த அளவுக்கு மிளகாத்தூள், அப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம கரைச்சி வச்சு இந்த புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமலா கடி ஊற்றி லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சோண்டு வேவி பண்ணிவிட்டு மூடி வச்சிடல. நான் ஒரு 5 ஃபிஷ்ஷுக்கான அளவு சொல்கிறேன், கேப்ஷனில் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம ஃபிஷ்ஷு போட்டாச்சு. ஃபிஷ்ஷு போட்ட அப்புறம் 5 மினிட்ஸ் கோச்சா போதும். அப்புறம் மாங்காய் போட்டு 2 மினிட்ஸ் கோச்சா போதும். குழம்பு ரெடிங்க. இதில் வந்து கொத்தமல்லியே நம்ம தூவக்கூடாது, நல்லாவே இருக்காது. அதனால் கருவேப்பிலை தூவி எடுத்துக்கலாம். செமையாக ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். பபாய்.